யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிஜிஎம் கோட் ஃபார்மிங். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுகளுக்கு வாய்ப்புண் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்கு தான் வந்துச்சு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாய் ரொம்ப வீக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புண்ணு வெளியே வந்துடும். ஃபஸ்ட்டு தாவாய் கொட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கொஞ்சம் வீக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் புண்ணு வெளியவே வந்துடுச்சிங்க. நம்ம அதை பற்றி தான் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம், என்னென்ன பொருட்களை கொண்டு நம்ம எளிமையான வழியில் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னே இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான தகவல்லாம் நம்ம ஆடுகளை பற்றி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நம்ம ஆட்டுக்கு வாய்ப்புண்ணுங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, மழைக்காலங்கள்லேயும் பனிக்காலங்கள்லேயும் தான் வரும். இப்போ மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் வாய்ப்புண் வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் இப்போ இந்த மழை காலத்தில் வரல அப்படின்னா கண்டிப்பாக எப்படியோ பனிக்காலத்தில் வரும். அந்த ஈரத்தில் அந்த ஈரப்புல்களை மேயறதுனாலையும் அந்த பனி படர்ந்துருக்கும் பாரு, அந்த பனித்தண்ணி உள்ள பில்லை மேயறதுனாலையும் புதுசு புதுசாக நிறையா புல்லெல்லாம் முளைச்சி வரும். அதெல்லாம் சாப்பிட்றதுனாலையும் இவங்களுக்கு இந்த நோய் கண்டிப்பாக வரும். இது ஒரு அம்மை நோய் போல் தான். இது ஈஸியாக எளிமையான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சரி பண்ணிடலாம். அது என்னென்ன பொருள் அப்படிங்கிறத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இது சுடு தண்ணி, அதாவது கை பொறுக்கிற அளவுக்கு சுடு தண்ணி. ஒரு 100 கிராம் மஞ்சள் எடுத்துக்கிட்டேன், ஒரு 100 கிராம் வேப்பெண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொடி உப்பு. இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. உப்பு, மஞ்சள், சுடு தண்ணி, அப்புறம் பார்த்திங்கன்னா வேப்பெண்ணெய். இதில் வேப்பெண்ணெய் நம்ம கடையில் வாங்க போகிறோம். ஆல்ரெடி மஞ்சள் வீட்டிலே இருக்கும், உப்பும் வீட்டிலே வச்சுருப்போம், தண்ணி வீட்டிலே இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சளை பிரித்து கொட்டிக்கிறேன். மஞ்சளை பிரித்து கொட்டிட்டு வேப்பெண்ணெய் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, வேப்பெண்ணையும் மஞ்சளையும் நல்ல பேஸ்ட்டு போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக பண்ணிடக்கூடாது, நல்லா குழன்னு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிடணும். அவங்க வாயில் எடுத்து நம்மளுக்கு அப்போ தான் ஊசி விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பேஸ்ட் மாரி பண்ணிடணும். இதில் ரொம்ப முக்கியமான ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தாங்க. சுடு தண்ணியில் உப்பை போட்டு நீங்கள் வாயில் சும்மா தடவி விட்டாவே இந்த நோய் ஆடுகளுக்கு குணமாயிடும். நம்ம மஞ்சளும் வேப்பெண்ணெய் எதுக்கு தடவுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் ஆன்டிபயோட்டிக்கு, வேப்பெண்ணெய் பார்த்திங்கன்னா வாயில் புண்ணு வந்தால் ஈ உட்காரும். இப்போ வேப்பெண்ணெய் தடவினோம்னா ஈ உட்காராது. இதனால் புண்ணு ஹெவியாகாது, புண்ணு சீக்கிரமாக ஆறிடும். ஈ உட்காந்தா தான் அந்த புண்ணு ஹெவியாகி புழு வைக்குங்க. கண்டிப்பாக இந்த வாய் புண்ணுங்கிறத ரொம்ப அசால்ட்டாக விட்டுறாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு அசால்ட்டாக விடுறோமோ அந்த அளவுக்கு வாய் நிஜமாலுமே எங்கள் அம்மா வீட்டில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் ஆட்டுக்கு வாய்ப்புண்ணு வந்திருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஆரம்பத்தில் தெரியல. அப்போ அசால்ட்டாக கொஞ்சம் விட போய் அந்த ஆட்டோட வாயில் ரொம்ப அதிகமாக புழு வச்சிருச்சிங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வர சொல்லி அதை க்ளீன் பண்ணி எடுத்தாங்க. அதனால் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே சரி பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஆட்டுக்குமே பரவிடுச்சிங்க. ஏன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் தான் ஆடு வளர்க்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஆடு சாப்பிட்ட இலையை மறுபடியும் இன்னொரு ஆடு கடித்து சாப்பிடும். அந்த பால் ஒரு ஆட்டு வாயில் உள்ள அந்த புண்ணோட பால் இன்னொரு ஆட்டு வாயில் படும்போது எல்லா ஆட்டுக்குமே பரவிடும். இப்போ நம்ம பட்டியில் எல்லா ஆட்டுக்கும் வந்துருச்சுங்க. வாய்ப்புண்ணு வந்த ஆட்டுக்கும் சரி வராத ஆட்டுக்கும் கொஞ்சம் உப்பு தண்ணி வாயில் தடவி விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் வராதுங்க. இதில் ரொம்ப முக்கியமானது உப்பு தண்ணி தாங்க. உப்பும்
சுடு தண்ணியும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சும்மா தடவி விட்டாவே போதும், வராது. இந்த உப்பு தண்ணி வந்து நல்லா இந்த புண்ணில் வந்து படுற மாதிரி நல்லா தடவி விட்டுணுங்க. இது ஒன்றே போதுங்க. இது வந்து நம்ம மஞ்சளும் வேப்பெண்ணையும் வந்து எக்ஸ்ட்ராவாக செய்கிறது தான். வெறும் உப்பு தண்ணி மட்டுமே நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம். சூப்பராக கிளியர் ஆகுது. மஞ்சள் இல்லை, வேப்ப எண்ணெய் இல்லை அப்படிங்கிறவங்க வெறும் இந்த உப்பு தண்ணியை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஆட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னாவே அந்த பட்டியில் உள்ள எல்லா ஆட்டுக்கும் கண்டிப்பாக வந்துடும். அதனால் புண்ணு வந்த ஆட்டுக்கு தான் நம்ம தடவணும், மற்ற ஆட்டுக்கு தடவக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. லைட்டாக தடவி விட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சிடும், மறுபடியும் வந்து வராது. இப்போ நம்ம செய்கிற இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ஒரே ஒரு தடவை செஞ்சால் கூட போதுங்க, சரியாயிடும். நிறைய பேர் சொல்கிறாங்க 3 தடவை செய்யணும், 3 நாளைக்கு தொடர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு நாளைக்கு தான் செய்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு 3ஆவது நாள் வந்து ஒரு வீடியோ எடுத்து நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இத்தனை நாட்டுக்கு வந்து என்னால் சும்மா சும்மா செஞ்சிட்ருக்க முடியாது. அதனால் ஒரு தடவை நல்லா ஹெவியாக செஞ்சுட்டேன். எப்படி இருக்குங்கிறத இன்னும் 2 டேஸ் கழித்து பார்த்துடலாம். நம்மள்ட்ட வந்து 45 50 குட்டிகள்லாம் சேர்த்து ஒரு 50 இருக்கும் ஆடுகள். அதனால் எல்லாத்துக்கும் வந்து 3 நேரமும் செய்யணுன்னா நமக்கு வந்து செட் ஆகாது. அதனால் இப்போ ஒரு டைம் மட்டும் நல்லா உப்பு தண்ணி நனைச்சி செஞ்சுட்டேன். எப்படி இருக்குங்கிறத 2 நாள் கழித்து உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இல்லைனா கூட கண்டிப்பாக ஆடு வளர்க்குறவங்க நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.